ஐபிஎல் 2025ல் வாங்கின அடிக்கு 2026ல் தரமான கம்பேக் கொடுக்கணுன்றது ஃபுல் மைண்டடோட பிளான் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல் ரிட்டன்ஷன்லேயே பார்த்துட்டோம். எக்கச்சக்க ரிலீஸு. ஸோ எல்லாமே எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் தான். பட் எக்ஸப்ட் ஒரே ஒரு ரிலீஸ் பத்திரானாவை ரிலீஸ் பண்ணாமல் நாங்கள் எதிர்பார்க்கல யாருமே. பட் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவரை சுற்றி நிறைய ரூமர்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ரசில் சிஎஸ்கேக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்த பற்றியும் கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட், கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மனுஷன் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு பிரித்து எடுக்கிறாரு மனுஷன். என்னன்னா ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவையும் சவுத் ஆஃப்ரிக்காவையும் ஒரு ஓடிஐ சீரிஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க, அன்அஃபிஷியல் ஓடிஐ சீரீஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணி ஒரு செஞ்சுரி போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த செகண்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அன்பீட்டனாக விக்கெட்டே விடாமல் ஒரு 60+ ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டாக ஃபினிஷ் பண்ணி மேட்ச்சை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஃபார்மில் இருக்கார். ஸோ ஸ்ட்ரேஸ் ஏர் பிளேஸ் வேறு எம்டியாக இருக்குது. கொண்டு வருவாங்களான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்செல்லாம் கொண்டுலாம் வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்தாலும் பெஞ்சில் தான் உட்கார வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம அடுத்த டாபிக் கொள்ள வந்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்திரானாவோட இஷ்யூக்கு வரும். ஸோ பத்திரானாவை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் ப்ராபப்ளி ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு தான் யோசித்தோம். ஸோ சிஎஸ்கே வந்து அந்த சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ். ஸோ இப்போ இருக்கிற பத்திரானாக்கு இந்த 13 கோடி வருது கிடையாது. பட் பத்திரானா இன் ஹிஸ் பீக்குக்கு இந்த 13 கோடிலாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது. இப்போ இருக்கிற பத்திரானாக்கு அந்த 13 கோடி வருது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ வர்த்து இல்லைன்னு தோணி இருக்குது. ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் போய் பைபேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதை சுற்றி தான் நிறைய ரூமர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ரூமர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அஃபிஷியலும் சொல்ல முடியாது. பட் ஒரு சில நியூஸஸ்லாம் வந்திருக்கு. ஸோ என்னன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு இல்லை. ஸோ பத்திரானாவை தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பத்திரானாவை தான் ராஜஸ்தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா பத்திரானாவை கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரேடை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட போயிட்டு மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு வந்து ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பத்திரானாவை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸை கொடுக்குறோம் அப்படின்னு ட்ரேட் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணி மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மாதிரியான பிளேயர்லாம் எடுத்துருக்கலாம். ஸோ ஜடேஜாவும் இருந்திருப்பார் ராஜஸ்தானுக்கு ட்ரேட் பண்ணியிருந்தா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் பத்திரானா ரிலீஸ் தான் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் ட்ரேட் பண்ணலை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சது என்னென்னா பத்திரானாவை ரிலீஸ் பண்ணி ஆப்ஷனில் கம்மி அமௌண்ட் எடுக்கிறது தான் பிளானே தவிர பத்திரானாவை விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் ஆன் ஆகிறது பிளான் இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து அஃபிஷியலாக தெரிய வந்துச்சு. எஸ், ஏன் விடணும்? ஏன்னா அவருடைய இயர்லி ஸ்டேஜ், அவர் கிரிக்கெட்குள்ளே வந்த ஸ்டேஜ்லேயே அவருடைய பீக்கை அடைய வச்சாங்க சிஎஸ்கே. இப்போ சின்ன சின்ன இன்ஜுரிஸு, அந்த ஆக்ஷனுடைய ப்ராப்ளம் அதெல்லாம் தான். ஸோ அதெல்லாம் மாற்றினான்னா திரும்பவும் அந்த பீக்கை கொண்டு வர முடியும். ரொம்ப வயசுலாம் ஆகலை, ஜஸ்ட் 22 தான். ஏர்லி 20s தான் பேர்ன் ஆனார். ஸோ இன்னும் ஒரு 22 இயர்ஸ் தான் இருக்குது. இன்னும் 10 இயர்ஸ் ஆஃப் சாலிட் கிரிக்கெட் இருக்குது. ஃபுல் பேக் பண்ணி கம்பேக் கொடுக்க முடியும், சிஎஸ்கேயால் பண்ண முடியும் அதை. ஏன்னா அவர் வந்து ப்ரூவ் பண்ணணுன்ட்டு இல்லை, ஆல்ரெடி ப்ரூவன் கமாடிட்டி. அவரால் என்ன பண்ண முடியுங்கிறத காமிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவரை பைபேக் பண்ண தான் பார்ப்பாங்க சிஎஸ்கே. பட் இதில் ஒரு டேஞ்சர் சைடு என்னென்னா பத்திரானாவோட எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீமுக்குமே தெரியும். அந்த ஒரு ஃபேஸில், அந்த ஒரு ஸ்லிங்கி ஆப்ஷனில் பர்ஃபெக்ட் யாக்கர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் பத்திரானா. ஸோ அவரை வந்து எடுத்து லைட்டாக ரீவொர்க் பண்ணாலே அவருடைய டிராஸ்டிக் பலன் அடைய முடியும் அப்படின்ட்டு எல்லா டீம்ஸ்க்குமே தெரியும். ஸோ அது ஒரு நைட் மேராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆப்ஷன் டேபிளில். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சிஎஸ்கேக்கு வராரா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த விஷயத்துக்கு நம்ம மூவ் ஆன் ஆகலாம். அடுத்து ட்ரேரஸ் தான். ஸோ இது யாருமே எதிர்பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேரஸ்ட் வந்து மூவ் ஆன் ஆவாங்க அப்படின்ட்டு. ஸோ ட்ரேரஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ட்ரேரஸ் அந்த மாதிரியான பழைய மாதிரியான ஃபார்மில் இல்லை தான். பட் ஆப்ஷனில் அவருக்கான வேல்யூ கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவர் பண்ண சம்பவங்கள் அப்படி ஆல்ரெடி இஸ் மேசிவ் ப்ரூவன் கமாடிட்டி ஆண்ட்ரே ரசல். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா டீம் ஃபைட் பண்ணி ஒரு பெரிய பர்ஸ்க்கு தான் போக போகிறாரு. மினிமம் 10 to 15 crores ப்ளஸ் கண்டிப்பாக போயிடுவார் ஆண்ட்ரே ரசல். ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
வந்திருக்க நியூஸஸை பற்றி பார்ப்போம். ஸோ என்னென்னா ட்ரேரஸ் டு சிஎஸ்கே. ஸோ இது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஸோ இது நிறைய பேர் எது கூட மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷெயின் வாட்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 அந்த 36 அந்த மாதிரி ஏஜில் வந்து தான் சிஎஸ்கேக்கு 2018 உள்ளே வந்தார். ஸோ அதே மாதிரி இன்னும் அவுட்டான ஒரு பெரிய ஃபார்மில் இல்லாமல் தான் இருந்துட்டு இருந்தார். பட் சிஎஸ்கே வந்தோடனே, ஏன்னா ஆல்ரெடி ஷெயின் வாட்சன் தான் ப்ரூவன் கமாடிட்டி, நிறையா பார்த்துருக்கோம். அவருடைய பீக்கை பார்த்துருக்கோம், டவுன்ஃபாலை பார்த்துருக்கோம், திரும்ப பீக் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிராஸ்டிக் ஒரு டவுன்ஃபாலை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சிஎஸ்கே அவர் எடுத்து ரீபில்ட் பண்ணி கிரேட்டஸ்ட்டாக முடித்தார் ஷெயின் வாட்சன். அந்த 2018 ஃபைனல்ஸ்லாம் கண்டு முன்னாடி வந்து நிற்கிது. 2019 ரத்தத்தை சிந்தி விளையாண்டார். ஸோ அதெல்லாம் வர்ற மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஷெயின் வாட்சன் கிட்ட இருந்து. ஸோ அதே மாதிரியே ட்ரேரஸையும் எடுத்து, ஸோ அதே மாதிரியே ஒரு ஆல்ரவுண்டர், வேறு மாதிரி பவுலிங் போட முடியும், வேறு மாதிரி பேட்டிங்கை பற்றி சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் பேக் பவரு. ஸோ அந்த இடத்துல தோனி, பிரேவிஸ், ரசில் நினச்சி பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. பட் ரசில் அதுக்கு வந்து பழைய மாதிரி ஃபார்மில் இருக்கணும், அந்த மாதிரி பழைய மாதிரி ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தாகணும் என்னன்ட்டு. ஸோ இது ஏன் இந்த அளவுக்கு பரவிச்சு அப்படின்னா, முன்னாள் கேகேஆரோட அனலிஸ்ட்டாக இருந்த ஏஆர் ஸ்ரீகாந்த் இப்போ வந்து நம்ம டீமோட அனலிஸ்ட்டாக இருக்கார், அதாவது சிஎஸ்கேவோட அனலிஸ்ட்டாக இருக்கார் ஏஆர் ஸ்ரீகாந்த். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன்ஷன் டேட் அன்றைக்கே ஒரு போஸ்ட் போட்டார். ஸோ என்ன அப்படின்னா, ட்ரே ஸ்டில்லுன்னு ஒரு சாங் போட்டு, ஸோ அதில் வந்து லோடிங்னு போட்டார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ட்ரேரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஆல் அவுட்டாக போக போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்குமே தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அண்ட் தென் ஒரு சில ரூமர் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, கேகேஆராக வந்து ரிலீஸ் பண்ணலையா ரசிலை, ஸோ ரசிலாக கேட்டிருக்காரோ நான் ஆப்ஷனுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ஸ்ரீகாந்தோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 1 month இருக்குது சாலிடாக ஸோ ஆப்ஷனுக்கு. ஸோ நிறையா நல்ல பிளானோட வருவாங்க சிஎஸ்கே. 43 கோடி இருக்குது. சூப்பரான ஒரு 2-3 பிளேயர்ஸ் எடுத்தாலே போதும். நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா செட்டில். அந்த ஒரு நம்பர் 6 நம்பர் 8 ஒரு 2 பிளேயரை சீட் பண்ணணும். ஒரு ஸ்பின்னர் எடுத்தால் போதும். ரவி பிஷ்ணாய், ராகுல் சகர்லாம் வராங்க. ஸோ ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும். அவங்க 2 பேர்லேருந்து லிவிங்ஸ்டன், டேவிட் மில்லர், ரசல், ஸோ இந்த மாதிரியான ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து யாரையா ஒரு ஆள் பிக் பண்ணாலே போதும். ஸோ வேறு மாதிரி இருக்கும் நம்ம டீமு. ஸோ ஐபிஎல் 2026க்கு வேறு மாதிரியான கம்பேக் லோடிங் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் கிளிக் பண்ணி அதில் போட்டுச்சுவாங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.